ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். நைஷ்டிக பிரம்மச்சரியம், இல்லற வாழ்க்கை. சமாவர்த்தனம் பண்ணிக்கொள்ளாமல் குருவிடத்திலேயே இருந்து வாழ்க்கை முழுதையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணி அவர் போன பிறகும் பிரம்மச்சாரியாகவே வாழ்நாள் முழுதும் இருப்பதும் உண்டு. இதற்கு நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்று பெயர். பீஷ்மர், ஆஞ்சநேயர் முதலியவர்களை நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இது கலியில் விசேஷமாக சொல்லப்படவில்லை. இயற்கை தர்மத்தை அனுசரித்து பிரம்மச்சாரியானவன் சமாவர்த்தனம் பண்ணிக்கொண்டு அப்புறம் விவாகம் செய்து கொண்டு இல்லறம் நடத்த வேண்டும் என்பதுதான் பொது தர்மம். பிரகிருதிக்கு எதிர்நீச்சல் போடுவது கஷ்டம். அதன் போக்கிலேயே போய், ஆனாலும் அதிலேயே முழுகி போய்விடாமல் கரையை பிடிக்க வேண்டும். அதனால்தான் தர்மமாக கார்ஹஸ்தியம் இல்லறம் வகித்து அப்புறமே கொஞ்சம் விடுபட்டு வானப்பிரஸ்தம், அதற்கும் அப்புறம் பூர்ண சந்நியாசம் என்று விதித்திருக்கிறது. நேச்சரை வயலண்டாக எதிர்த்து போனால் ஹானிதான் உண்டாகும் என்பதால் இப்படி வைத்திருக்கிறது. நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பேன், சந்நியாசியாக இருப்பேன் என்று நல்ல வாலிபத்திலேயே நினைத்து கொண்டிருந்துவிட்டு அப்புறம் பிரகிருதி வேகத்திலே இழுக்கப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டு விட்டால் மகத்தான பாபமாகிறது. இதுவே கிரகஸ்தனுக்கு பாபமாக இல்லாமல் பிரகிருதி தர்மமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ரூல் இருந்தாலும் எக்ஸப்ஷன், விலக்கு உண்டு. நல்ல திட சித்தமும் பக்குவமும் பூர்வ ஜென்ம சம்ஸ்கார பலமும் இருப்பவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக இருக்கலாம். ஒரு 300 வருஷத்துக்குள் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அப்படித்தான் இருந்து கொண்டு முகம்மதிய பிரவாகத்தையே சிவாஜியின் மூலம் முறியடித்து நம் தர்மத்தை ஆழமாக நிலைநாட்டினார். நைஷ்டிக பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயரின் அம்சம் அவர். வேத தர்மத்தை மறுபடி ஸ்தாபிப்பதற்காக பரமேஸ்வர அவதாரமாக வந்த ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் தம் சொந்த வாழ்க்கையிலே பிரம்மச்சரியத்திலிருந்து நேரே சந்நியாசத்துக்கு போனது மட்டுமின்றி சுரேஸ்வரர் தவிர அவரது மற்ற 3 பிரதான சிஷ்யர்களான பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர் என்ற 3 பேருக்கும் பிரம்மச்சரியத்திலிருந்தே நேராக சந்நியாச ஆசிரமம் கொடுத்திருக்கிறார். சங்கர மடத்திலும் பிரம்மச்சாரிகளே நேரே சந்நியாசம் வாங்கிக் கொண்டு பீட்டாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்ற விதி அனுசரிக்கப்படுகிறது. அதனால் எல்லாரும் கிரகஸ்தாசிரமம் வகித்துத்தான் ஆக வேண்டும் என்றில்லை என்று தெரிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட பக்குவம் ரொம்ப அபூர்வமானவர்களுக்கே இருக்கும். விவாகமும் பஞ்சமகா யஜ்ஞங்களும் தலைக்கு 7 உள்ள பாக, ஹவிர், சோம யஜ்ஞங்கள் 21 நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கும் நேரே பிரம்மச்சரியத்திலிருந்து துரியாசிரமத்துக்கு 4வது ஆசிரமமான துறவரத்துக்கு போனவர்களுக்கு இல்லாமல் போகிறது. அதாவது 40 சம்ஸ்காரத்தில் பேர்பாதிக்கு மேல் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. இவை இல்லாமலே அந்தக்கரணம் சுத்தியடைகிற அளவுக்கு அவர்கள் பக்குவமாயிருக்க வேண்டும். அதனால் இதை எக்ஸப்ஷனல் கேஸ்கள், விதிவிலக்கானவை, அசாதாரணமானவை என்றே சொல்ல வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.